ரஜினிகாந்த் இப்போ வேட்டையன் படத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த மாதத்துக்குள்ள இந்த படத்தோட படப்பிடிப்பு ஒட்டுமொத்தமாக முடிகிற சூழல்ல அக்டோபர் மாதம் படம் ரிலீஸ் ஆக இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அடுத்ததா தலைவர் 171 படத்துக்காக ஜூன் மாதத்துல இருந்து ஷூட்டிங்ல இணைய இருக்காரு ரஜினி. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி வெளியான சூழல்ல சமீபத்தில் படத்தோட டைட்டில் டீசர் வெளியிடப்பட்டிருக்கு. படத்துக்கு கூலின்னு பெயரிடப்பட்டிருக்கு. டைட்டில் டீசரும் மாசாக வெளியாகி இருக்கு. வேட்டையன் போலி என்கவுண்டருக்கு எதிரான படம் என்றும் படத்துல போலீஸ் அதிகாரியாக ரஜினி நடித்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. முன்னதாக ஜெய்பீம் படம் மூலமாக சர்வதேச அளவுல கவனம் பெற்ற டிஜே ஞானவேல். இந்த நிலையில அவரோட வேட்டையன் திரைப்படமும் பிரம்மாண்டமாக உருவாகி இருக்கு. இந்த நிலையில ரசிகர்களோட எதிர்பார்ப்பை இந்த திரைப்படம் பூர்த்தி செய்யும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த மாதத்திற்குள்ள இந்த படத்தோட ஒட்டுமொத்த படப்பிடிப்பையும் நிறைவு செய்துட்டு படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகளை துவங்க இருக்கிறதாக சொல்லப்படுது. அதனால தீபாவளியையொட்டி படம் வெளியாகும்னு சொல்லப்பட்ட சூழல்ல இப்பொழுது அதை நிரூபிக்கும் வகையில் படம் அக்டோபர் மாதம் வெளியாக இருக்கிறதாக லைகா நிறுவனம் அறிவிச்சிருக்கு. 33 ஆண்டுகளுக்கு பிறகு அமிதாப் பச்சன் மற்றும் ரஜினிகாந்தோ இணைந்திருக்கிறது மிகப்பெரிய பிளஸாக பார்க்கப்படுது. படத்தின் இசை வெளியீட்டு விழாவை பிரம்மாண்டமாக நடத்த லைகா திட்டமிட்டிருக்காம். செப்டம்பர் மாதம் இதன் ஆடியோ விழாவை நடத்த இருக்காங்களாம்.